தெய்வீக பரிகாரம். ஐயா இப்போ நம்ம ஐயா வந்து விழுப்புரம் தலைவர் ஆசிரியர் இப்ப பயிற்சி நடத்திக்கிறார். ஐயா ஒரு தலைப்பு என்னன்னா தெய்வீக பரிகாரம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 2 பேர் நான் இருக்கிறேன், சீக்கிரமா முடிச்சிருக்கீங்க. ஸ்ரீ ஆஞ்சநேயமதி பாராயணம் காஞ்சிநாத்ரி கம்யாகிரம் பாரியாத் கமலாவரணம் பாவயான் பாவமனம் யாத்திரையாத்திரை அநாகதம் தாத்திரேத கிருதம் காஞ்சியம் பால்பவாரி பரிபூர்ணோசனம் மனோஜமம் மாரதம் துல்லிய வேதம் திவாந்தரியம் புத்திமலம் வரிஷ்டம் வாதாத்மஜமானரத யோகம் நித்யம் ஸ்ரீராமத ஸ்ரீநாமி புத்தியுடன் நிர்வாத்தி மாரத அஜஜ்யாயமாகப்படுவதும் தர்மத் மரணத் பவத்தே. ஸ்ரீராமஜெயம் ஸ்ரீராமஜெயம். மரியாதைக்குரிய ஸ்ரீ வராகம் வீர ஜோதிட பயிற்சி மைய ஆசிரியர் ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த நிறுவனத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்ற ஐயா ஏழுமலை ஐயா அவர்களுக்கும் மாதந்தோறும் கருத்தரங்களை ஒன்று கூட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நமது ஜோதிடர், அதாவது ஜோதிட இமயம் என்று சொல்லக்கூடிய திரு வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும், அடுத்தபடியாக சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், நமது கணித மேதை ராஜராஜன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பழனிவேல் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்க வந்திருக்கும் சிறப்பு மாணவராகவும் மாணவியாகவும் அமர்ந்திருக்கின்ற அனைவருக்கும் சிறப்புரை ஆற்றிவிட்டு காலநிலை காரணமாக அவரவர் இருப்பிடத்திற்கு பயணம் சென்றுள்ள இரும்பாலை விஜயன் ஐயா அவர்களுக்கும் கோமதி அவர்களுக்கும் மற்றும் இன்னும் சிலர் எல்லாம் போயிருக்காங்க, எனக்கு அவருடைய பெயர்கள் நினைவில் வரவில்லை. அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை உங்களின் மலர்பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. இப்பொழுது என்னுடைய தலைப்பு என்னவென்றால், அதாவது தெய்வ வழிபாடுகள் என்று கேட்டிருந்தேன். அவர்கள் தெய்வீக பரிகாரம் என்று தலைப்பு மாறிவிட்டது. இருந்தாலும் அதற்கான ஒரு சிறு குறிப்புகளை நான் இங்கே கூறுகிறேன். அதாவது தெய்வம் என்பது மனிதன் காலத்தை முடித்து கொண்டு கண்மூடி இருப்பதும் தெய்வம்தான். அதாவது தெய்வ விக்கிரகங்களை கருவறையில் இருப்பது, கோவில் தலங்களில் இருப்பதும் தெய்வம்தான். அதனால இந்த 9 நவக்கிரகங்களும் தெய்வம்தான். இந்த 9 நவக்கிரகங்கள் தான் இந்த உலகத்தையே ஆளுகின்றது. இந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களிடம் அவர்களுடைய பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு இந்த 9 நவக்கிரகங்களையும் ஒப்படைத்து விட்டார்கள். இந்த 9 நவக்கிரகங்கள் தான் நம்மை ஆள்கிறது, நம்மை அடக்குகிறது, நம்மை சுத்தமாகவும் அடக்குகிறது. இவையெல்லாம் இந்த 9 நவக்கிரகங்கள் தான். அதே போன்று இப்பதான் சில நவீன கருவிகள் எல்லாம் வந்து போச்சு, அதனால ஏதாவது பண்ணிக்கிறாங்க. பொதுவா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பெண்கள் ருதுவாகன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இப்பவும் இருக்கு. அதாவது ஒரு பெண்கள் அதுக்கு முன்னாடி 18 வயது 16 வயதுல வருவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 9, 8, அதுக்கப்புறம் 11, 10 இப்படி வருது. இதுலயும் சில பேர் இன்னும் எங்களுடைய பெண்கள் ருதுவாகவில்லை என்று கேட்கிற கேள்விலாம் இருக்கு இவ்வளவுலயும். அவங்களும் என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அவிட்ட நட்சத்திரம் வரும் பாருங்க. அதாவது ஒவ்வொரு மாதமும் அவிட்ட நட்சத்திரம் வரும். அந்த அவிட்ட நட்சத்திரத்துல அன்னைக்கு என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, அந்த அவிட்ட நட்சத்திரத்துல வர பௌர்ணமி அது மாதிரி இருக்கணும். அமாவாசை இல்ல, பௌர்ணமியில அவங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வெற்றிலை இருக்கு இல்லையா, அந்த வெற்றிலையை எடுத்துக்கொண்டு அதுல ஒரு தேவையான அளவுக்கு சுண்ணாம்பை தடவி கொண்டு அதன் கூட என்னன்னா சித்திரத்தை தூளாகவோ இல்ல அது அப்படியே உறுதியான பொருளாகவோ வச்சுக்கலாம். அதன் கூட கொஞ்சம் மிளகு, இதை தூளாக்கி வச்சாலும் வச்சுக்கலாம், இல்லை அப்படியே வச்சாலும் சாப்பிடுங்க. இதை 3 வாரம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அந்த பெண் ருதுவாவது உறுதி. அதாவது அவிட்ட நட்சத்திரம் அன்றைய பௌர்ணமியில் இதை சாப்பிட வேண்டும். 3 முறை சாப்பிட்டால் வரும். என்னங்க, வெத்தலை அதுல சுண்ணாம்பு தடவிக்கணும். அது கூட சித்திரத்தை வைக்கணும், மிளகு இதை வைத்து நல்லா மென்று சாப்பிட்டு முழுங்கிடணும். இத மாதிரி 3 வாரம் செஞ்சுட்டு விட்டாங்கன்னா 3 மாதம் அல்லது 3 வாரத்திலே கூட அவங்க ருதுவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பார்த்துக்கோங்க. இது ஒன்று. அதே மாதிரி அடுத்தபடியாக நம்ம இந்த குழந்தைங்கலாம் பார்த்தீங்கன்னாக்க தூக்கத்துல சிலிண்டர் கழிச்சிருவாங்க தெரியுங்களா. அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா,
இப்பதான் வந்து வண்டி வாகனம் எடுத்து போறாங்க டெட் பாடிய, அதை கவனம் பண்ண வேண்டாம் நீங்க. அதுலயும் வெத்தலை கட்டுவாங்க, முறுக்கு கட்டுவாங்க, தெரியலையா? அந்த முறுக்கு வெத்தலைய நீங்க அப்படியே பறிச்சு கூட எடுத்துட்டு வரலாம், அது தோஷம் கிடையாதுங்க. அது என்ன பண்ணா தண்ணியில கொண்டாந்து அழைச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா, இந்த குழந்தை சாப்பிட்டதுன்னா அதோட அது எனி டைமும் தூக்கத்துல வந்து அந்த சிறுநீர் கழிக்காது, நானா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். இதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து உங்களுக்கு காரியமே நடக்கலைங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அதாவது எனக்கு எந்த வேலையும் நடக்கல, எனக்கு பெரும் பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இது அடிக்கடி சொல்லியிருப்பாங்க. இதோட நான் 2வது முறையா தான் சொல்றேன். அதாவது பைரவர் இருக்காது பாருங்க, ஒண்ணு ஆலகலூர், ஒண்ணு வந்து ஞானமேடு, ஒண்ணு வந்து ஆலகலூர், ஞானமேடு, சேத்திரபாலபுரம். இந்த 3 இடத்துல பயிர் இருக்கு. அந்த சேத்திரபாலபுரம்ன்றது வந்து கும்பகோணம் தான். இந்த ஆலகொல்லூர்ன்றது ஆத்தூருக்கும் சேலத்துக்கும் நடுவில் வரும். ஞானமேடுன்றது பாண்டிச்சேரி தவளகுப்பம். இந்த 3 பைரவரையும் தேய்பிரை அஷ்டமியில போய் நீங்க கும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பணப்பிரச்சனை தீரும். 3 வழிபாட்டுலயும் 3மே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி எடுத்துக்கோங்க. அதை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த வந்து பணம் வரணும்ன்றவங்களுக்கு தான் இது தேய்பிரையில. பிரச்சனைகள் தீரணும் அப்படின்றவங்க வந்து வளர்பிரையில செய்யணும். அது எப்படி செய்யணும் கேட்டீங்கன்னா, சிகப்பு துணி எடுத்துக்கணும், அல்லது தேங்காய் அல்லது பூசணிக்காய். அதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாங்கிக்கிட்டு எண்ணெய்லாம் கொஞ்சமா ஊற்றக்கூட, எண்ணெய் வந்து சுத்தமான நல்லெண்ணெயா இருக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு அதில் மிளகை வந்து நல்லா பொட்டலமா கட்டிக்கிங்க. இதுல கணக்கெல்லாம் வேண்டாம், நிறையவே கட்டிக்கோங்க. அது எவ்வளவு நேரம் எரிஞ்சு கருகுதோ அவ்வளவு உங்க பிரச்சனை அதே மாதிரியே விலகிடும். அதோட இல்ல, இந்த பைரவர் வழிபாடு என்பது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஆயுள் குறைபாடு உள்ளவங்கிறாங்க பாத்தீங்களா, நான் செத்துருனான்னு பயப்படுவாங்க இல்லையா, அவங்க முக்கியமா இந்த பைரவர் வழிபாடு பண்றது மிக சிறப்பு. அதை எடுத்துக்கோங்க. அடுத்தபடியா வந்து இந்த பயமா இருக்கு, எனக்கு வந்து எங்க போனாலும் பயம். அவங்க நல்லாவே இருப்பாங்க, ஆனா பாருங்க பயம், அவங்க அடிச்சிருவாங்களோ இவங்க அடிச்சிருவாங்களோ, இல்ல நம்ம பொருள் தொலைஞ்சிருமோ, இவங்களோ நமக்கு பாதிப்பு வருமா அப்படின்னு பயமா இருக்கிறவங்க என்ன பண்ணீங்கன்னா, பிரித்தியாங்கரா தேவிக்கு அமாவாசையில போங்க. பிரித்தியாங்கரா தேவி எங்கன்னா ஐயாவாடி கும்பகோணம். ஏன்னா இங்க இவ்வளவு தூரம் போட்டீங்கன்னா எங்க ஊர்லயே இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப பாண்டிச்சேரியில இருக்குது அதே பிரித்தியாங்கரா தேவி. அதுக்கப்புறம் வந்து உளுந்தூர்பேட்டை பக்கத்துல வந்து பாதூர் என்ற இடத்துல இருக்குது பிரித்தியாங்கரா தேவி. அதுக்கப்புறம் இன்னும் சில இடங்கள்லாம் இருக்கு. ஆனா அது பிறந்த ஊர்ல நம்மளுக்கு தாய் தோப்பை யார் எந்த ஊர்ல பிறந்தாங்களோ அந்த இடத்துல இருக்குதான் நமக்கு குலதெய்வம். நம்ம எது கொண்டு கும்பிடுறது நம்மள சௌகரியமா வச்சுக்கிறது. அதே தான் நம்ம பூர்வீகமா பிறந்த இடத்துல போயிட்டு ஒரு நாளாவது அந்த பூர்வீகமான குலதெய்வத்தை கும்பிட்டு வரணும். அதுக்காக தான் அந்தந்த தெய்வங்களை எங்கெங்க வச்சுக்கிறாங்களோ சுயமான இடம் அதான் சொல்லுவாங்க. அந்த இடத்த போய் கும்பிட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த பயம் பிரச்சனை இதெல்லாம் போயிடும். இதனால எனக்கு 10 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க, இது மட்டும் போதும் என்று நான் எனது உரையை முடித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். கவிவேந்தர் கவியரசன் கப்பியாமொழியூர் ஜோதிட ஆசிரியர். எனது மாணவர் ஒருவர் தான் வந்திருக்காரு. அடுத்தது மாணவர்களை அனைவரும் வரும்படி எதிர்பார்க்கிறேன். அவர்கள் விருப்பம்தான். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். இன்னும் நிறைய மாணவர்கள் அழைச்சிட்டு வரணும். இன்னும் மாணவர்கள் நிறைய ஜோதிடத்துறையை நீங்க வளர்க்கணும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.